Hi friends, welcome to Lifestyle Lakshmi. இன்னைக்கு கம்பு தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத இங்கிலீஷ்ல pearl milletன்னு சொல்வாங்க and ஹிந்தில இத பாஜ்ரான்னு சொல்வாங்க. இந்த ரெசிபில யூஸ் பண்ணி இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது. கம்புல magnesium and நார்ச்சத்து ரொம்ப இருக்கு. இது இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது இரத்த அழுத்தத்தை குறைக்குது அண்ட் நச்சுத்தன்மைய குறைக்குது. கருப்பு உளுந்து எப்பயும் எலும்பு ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அதுல கால்சியம், இரும்பு, விட்டமின் பி இந்த மாதிரி ரொம்பவே சத்து இருக்கு. கடலை பருப்புல புரதச்சத்து ரொம்ப இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெந்தயம் சர்க்கரை நோய்க்கு ரொம்பவே நல்லதுன்னு. ப்ரௌன் அவல் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி உங்க இஷ்டம். குவான்டிட்டி எவ்வளவு சேர்த்துக்கணும்னு இன்கிரீடியன்ட்ஸ் பேஜ்ல கொடுத்திருக்கேன். எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்து நல்லா கழுவி ஒரு 2 to 3 hours ஊற வைக்கணும். அப்புறம் மிக்சியில நல்லா நைஸா அரைச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் குறிப்பு சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப அரைக்கும் போது மிக்சியில மாவு ரொம்ப சூடாயிடும். ஸோ அதுக்காக நான் எப்பயுமே ஐஸ் கியூப்ஸ் அரைக்கும் போது சேர்ப்பேன். அதனால மாவு சூடாகாம இருக்கும், தோசையும் ரொம்ப டேஸ்டா வரும். மாவு நல்லா அரைச்ச பிறகு அதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு உப்பு சேர்த்து கலந்து ஒரு 10 to 12 மணி நேரம் அப்படியே வைக்கணும், புளிக்க விடணும். சாயங்காலம் அரைச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை ஊத்துனா நல்லா வரும். தோசைக்கல்லு சூடான உடனே ஒரு 2-3 டிராப்ஸ் எண்ணெய் ஊத்தி நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம். தோசை சூப்பரா வரும். என்னோட மற்ற குக்கிங் ரெசிபிஸ் கூட என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இத அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும். எல்லாமே தோசை, இட்லி, உப்மா, பொங்கல் இந்த மாதிரி எது வேணா கம்புல பண்ணலாம். நம்ம லைஃப் ஸ்டைல் லக்ஷ்மியோட சிம்பல் பட்டர்ஃப்ளை. அதனால நான் இந்த தடவை பட்டர்ஃப்ளை ஷேப்ல தோசைய வச்சிருக்கேன். இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். கம்பு தோசைக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷன். அது இன்கிரீடியன்ட்ஸும் இங்க கொடுத்திருக்கேன். இங்க இன்கிரீடியன்ட்ஸ்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப சுவையான கம்பு தோசை அண்ட் சட்னி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் லக்ஷ்மிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.